அம்மா இருசக்கர வாகனம் குளிர்பதன பெட்டி ஃப்ரிட்ஜ் விலையில்லாமல் வழங்கப்படும். அடுத்து தலைவர் தரமான செய்கையை இறக்கியிருக்காரு, ஃப்ரிட்ஜ் இறக்கியிருக்காரு நம்ம எடப்பாடி அவர்கள். எடப்பாடி அவர்கள் என்னென்ன மக்களுக்கு நலத்திட்டம் கொண்டு வர போறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அடுத்து ஃப்ரிட்ஜ் இறக்கியிருக்காரு மக்களுக்காக. அது இருசக்கர வாகனங்கள் நிறைய இறக்கியிருக்காரு. இனிமேல் எல்லா வீட்லயும் ஃப்ரிட்ஜ் தான். எல்லார் வீட்லயும் ஜாலியா நீங்க கூலிங் வாட்டர் வச்சு குடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். எல்லாத்துக்கும் இலவசமா கொடுக்குறாரு. இல்லத்தரசி வீடுகள்லயும் ஃப்ரிட்ஜ் இலவசமா வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஸோ ஆல் என்ஜாய் வித் ஃப்ரிட்ஜ். எடப்பாடியார் வந்தாருன்னா இப்ப எவன் வந்தாலும் நமக்கு இதுதான். ஸோ நீங்க யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இதுக்குள்ள அந்த டிராப்புக்குள்ள விழுகாதீங்க. சொல்ல போனா எந்த ஃப்ரீக்குமே சொல்றேன், டிவிக்கே ஃப்ரீயா கொடுக்கறதுனாலும் ஃப்ரீக்காக ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற மனப்பாங்கு மட்டும் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் ஒரு சைடு ஓரமா வச்சுக்கோங்க. சரி கொடுக்குறாங்க அவ்வளவுதான், அது மைண்ட்ல இருக்கக்கூடாது. இதுக்காக தான் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்கப்பா, மாசம் 6 சிலிண்டர்ப்பா, சூப்பர் 6 திட்டம், அதெல்லாம் நமக்கு மைண்ட்ல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு என்னென்ன திட்டம் ஓகே, இந்த திட்டம் கரெக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிற திட்டத்தை மட்டும் எடுத்துக்கங்க. மிச்ச திட்டத்தை எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. ஃப்ரீன்னு கொடுத்து ஏமாத்துற திட்டத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. ஃப்ரீக்காக ஓட்டு போறீங்க அந்த மைண்ட் செட்டை மட்டும் வச்சுக்காதீங்க. மற்றபடி இவங்க ஓகே, இவங்க இவங்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, இல்ல எடப்பாடியார் விவசாயிகளுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, மருத்துவக் கல்லூரி நிறைய ஓபன் பண்ணியிருக்காரு, இதுக்காக ஓட்டு போறேன்னு நினைச்சு ஓட்டு போடுங்களே தவிர ஃப்ரிட்ஜ் தராரு எடப்பாடியார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஓட்டு போட்டுறாரு. ஸோ யோசிச்சு கொஞ்சம் இதுல இருந்தாவது கொஞ்சம் அந்த தரத்தை மாத்துவோம். இந்த மாதிரி ஃப்ரீக்காக விழுகாம கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நம்மளே பொலிட்டிஷியன்ஸை மாத்தினாதான் நீங்க இதுக்குள்ள விழுந்து மறுபடியும் அதே டிராப்லயே நின்றுகிட்டு இருக்காதீங்க. ஜெயிச்சுட்டான்னா அவங்க அப்படிதான் நினைப்பாங்க, நம்ம ஃப்ரிட்ஜ் கொடுக்க சொன்னதுனாலதான் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். பட் நீங்க அதுக்கான இடத்த கொடுத்துறாதீங்க. ஸோ எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த எடப்பாடியாரோட மாஸ்டர் மூவ் ஃப்ரிட்ஜை பத்தி? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.